அன்பானவர்களே, அல்லாஹு தாலா உலகத்தில் கோடிக்கணக்கான படைப்புகளை படைச்சிருக்கிறான். உலகத்தில் மட்டும் இல்லை, உலகத்தை தாண்டி அல்லாஹுடைய படைப்புகள் ஏராளம் தாராளம். எல்லா படைப்புகள்லையும் அல்லாஹு தாலா அவனுக்கு ஆக விருப்பமான ஒரு படைப்பாக, ஒரு இடமாக சொல்றது என்னண்டா அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல அல்லாஹுக்கு ஆக விருப்பமான ஒரு இடம் ஒன்று இருக்கும் என்றா அது அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள் என்று சொல்றான். எவ்வளோ அழகான காட்சிகள் உலகத்தில் இருக்குது, மனிதனுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய எவ்வளோ படைப்புகள் இருக்குது. இது அனைத்தையும் தாண்டி நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹுக்கு ஆக விருப்பமான இடம் உலகத்துல மஸ்ஜிதுகள் என்று சொல்றாங்க. இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல யார் அல்லாஹுக்காக ஒரு குருவி கூட்டுடைய அளவுக்கு ஒரு மஸ்ஜிதை அமைக்கிறாரோ இதுக்கு பகரமாக சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு ஊடுதாரன் என்று சொல்றான். ஒருத்தர் சொல்றாரு, நான் கிராமத்துல உங்களோட கிராமத்துல எனக்கு ஒரு 10 பேஜ் காணிதாங்க, பதில்ல டவுன்ல அதுக்கு பகரமாக நான் அவங்களுக்கு 10 பேஜ் தாரேன் என்று சொல்றேன். யாரும் வானாண்டுவாங்க? கிராமத்துல ஒரு நாட்டுப்புறத்துல ஒரு பேஜுடைய பொறுமதி என்ன, ஒரு பஜார்ல அதனுடைய பொறுமதி என்ன? உலகத்துல ஒரு சின்ன ஒரு மஸ்ஜித அல்லாஹுக்காக ஒருத்தர் அமைச்சாருண்டா விலை மதிக்க முடியாத சொர்க்கத்தை அவருக்காக ஒரு வீடு அல்லாஹ் கேட்கிறான். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுதான் அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள். எனவேதான் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளுக்காக உலகத்துல யாரெல்லாம் பணிகள் செய்யறாங்களோ, பணிவிடைகள் செய்யறாங்களோ இவங்களுக்கு அல்லாஹு தஆலா பெரும் பாக்கியங்களை கொடுக்கிறான். மஸ்ஜிதுடைய பணி என்று வார நேரம் அதுல ஆக உயர்ந்த ஒரு பணிதான் அதான் சொல்றது. முஅஸ்ஸின், உலகத்துல முஅஸ்ஸினுக்குள்ள மதிப்பெண்ணா? ஒரு முஅஸ்ஸின் வார நேரம் எல்லாரும் எழும்பிறீங்க, அவருக்கு சல்யூட் அடிங்க, அப்படி யாராவது சொல்லுவாங்களா? இல்லை. அந்த அளவுக்கு உலகத்துல முஅஸ்ஸினுக்கு மதிப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அவருடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றா, கியாமத்துல அவரை அல்லாஹ் உட்கார வைக்கிற சீட் இருக்குது, இது கஸ்தூரியாலான ஒரு சீட். கஸ்தூரி மேடையில அல்லாஹ் அவரை உட்கார வச்சிருக்கான். அதே போல மஸ்ஜிதுடைய இமாம் மக்களுக்கு தொழுகை நடத்துறவர், மஸ்ஜிதுடைய எல்லா தொழுகைகளுக்கும் பொறுப்பாக இருந்து மக்களுக்கு இமாமாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, இவருக்கும் அதே பாக்கியம் இருக்குது, அந்த கஸ்தூரி மேடையில் இவர் கியாமத்துல உட்கார்ந்து. இவர்கள் மட்டும் இல்லை, மஸ்ஜிதுக்கு யாரெல்லாம் தொழுகைக்கு வாராங்களோ வீட்டில இருந்து அவர் வெளியாகினத்துல இருந்து திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாமே நன்மை தான். அவர் வீட்டுல உது எடுத்தா அதுக்கு நன்மை இருக்குது, நடந்து வாரத்துக்கு நன்மை இருக்குது, மஸ்ஜிதுக்குள்ளார வரக்கூடிய நேரம் ஓதுற துஆவுக்கு நன்மை இருக்குது, ஒரு தொழுகைக்காக எதிர்பார்க்கறதுக்கு நன்மை இருக்குது, தொழுகைக்கு நன்மை இருக்குது, சுன்னத் தொழுகைக்கு நன்மை இருக்குது, அதுக்கிடையில கேட்கிற துஆவுக்கு நன்மை இருக்குது, திரும்பி அவர் வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாமே நன்மை தான். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, பள்ளிக்கு வரக்கூடியவங்க யாருண்டா அல்லாஹ்வுடைய விருந்தாளிமான், அல்லாஹ்வுடைய விருந்தாளிமான். இவங்களை கவனிக்கிறது அந்த அல்லாஹ்வுடைய கடமைன்னு சொல்றான். இந்த பொறுப்புகளோட சேர்த்து மஸ்ஜிதுடைய இமாமத், அதான் சொல்றது, தொலை வரக்கூடியவங்களோட நன்மை, இந்த எல்லாத்துல நன்மையும் லேசாக அடையிற ஒரு கூட்டம் ஒன்று, அவங்க தான் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள். அத்தாலு அலல் கைரி கஃபாயிலிஹி, நல்ல விஷயங்களுக்கு வழிகாட்டுறது, அது அந்த நல்ல விஷயங்களுக்குரிய வழிகளை திறந்து கொடுக்கிறது, அந்த நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு சமன். மஸ்ஜிதுல 100 பேர் தொழுகிறான், 100 பேரும் உதுவு செஞ்சிருப்பான், 100 பேர் குர்ஆன் ஓதுறாங்க, திக்ர் செய்யறாங்க, இது எல்லா நன்மையும் லேசாக நிர்வாகிகளுக்கு போய் சேரும். மஸ்ஜிதுல இமாம் இருக்கிறாருண்டா நிறைய பேர் சொல்றேன், இந்த டெஸ்டி போர்ட பொறுப்பு பள்ளி இமாமுக்கு சம்பளம் கொடுக்கறதும் முஅஸ்ஸினுக்கு சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லை, அது எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு தெரியுமா? நிறைய இடங்கள்ல நிறைய நிர்வாகிகள்
அந்த முஅத்தினுக்கும் அந்த இமாமுக்கும் சரியான சம்பளம் கொடுக்காம அவர்கிட்ட பதுவாவோடு இருக்கிறான். அந்த பதுவா ஊருக்கும் சேர்ந்து போகுமா இல்லையா? ஒரு நிர்வாகி இந்த வேலையை சரியா செய்யறாருண்டா அந்த ஊரை பதுவாவை விட்டும் அவர் காப்பாத்துற பெரிய ஒரு வேலையா இருக்கு. பெரிய ஒரு வேலை. ஒரு நிர்வாகி அந்த வேலையை சரியாக செய்யற நேரம் அந்த ஊருக்கு ஆகப்பெரிய சேவையை செய்யறார். வரக்கூடிய மக்களுக்கு சந்தோஷமாக தொழுகிறதுக்கு பள்ளி சுத்தமா இருக்குது, உதவு செய்யறதுக்கு தண்ணி இருக்குது, எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது. இதெல்லாம் செய்யறது யாரு? நிர்வாகம் செய்யறான். எனவே லேசான ஒரு வேலை இல்ல. இந்த விஷயங்களை செஞ்சு எல்லாரும் சேர்ந்து செய்யற அமல அவங்க லேசாக அடைகிறான். இன்னைக்கு இந்த மஸ்ஜிதுல ஜும்மாவுடைய தொழுகைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறான்? எத்தனை பேர் உதவு செஞ்சிருப்பான்? எத்தனை பேர் சுன்னத் தொழுந்திருப்பான்? எவ்வளவு துஆக்கள் கேட்டிருப்பாங்க? எத்தனை ஸலவாத் சொல்லியிருப்பாங்க? எவ்வளவு குர்ஆன் ஓதிருப்பான்? இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுத்த நிர்வாகி இருக்கிறாரே, நிர்வாகம் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு லேசாக இந்த கூலி வைத்து செய்யும். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பொறுமதியான ஒரு விஷயம். எனவேதான் அல்லாஹுவே குர்ஆன்ல சொன்னான், இந்த நிர்வாகத்துக்கு யாரு வரணும், யார்த கையிலையும் இதை அல்லாஹ் பொறுப்பு கொடுக்கல. இவ்வளவு பெரிய பொறுப்பு செய்யறவர்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களோட தகமைகள் என்ன? குர்ஆன் சொல்லுது, இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இவ்வளவு பெரிய பொறுப்பு செய்யறவங்க யாருண்டா அல்லாஹ் அவங்களோட தகமைகளை சொல்றான். ஒன்னாவது, அவர் ஒரு ஈமான்தாரியா இருக்க. ஈமான்தாரி இல்லாத துனியாதாரிக்கு மஸ்ஜிதுடைய நிர்வாக பொறுப்பு செய்யலாம். அவர் தீனுடைய கவலை, தீனுடைய சிந்தனையில் ஒத்தராக இருக்கும். அவர்த பதவியை வச்சு, அவர்த சல்லியை வச்சு, அவர்த சமூக சேவையை வச்சு பள்ளி நிர்வாகம் கொடுக்கலாம். பள்ளி நிர்வாகம் செய்ய ஒத்தராக இருந்தா அவர் ஈமான்தாரியாக இருக்கும். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இரண்டாவது, வஅகாம ஸலாத். ஆக முக்கியமான இடம் அதுதான். நிர்வாகத்துக்கு வாரவர் ஒரு தொழுகையாளியாக இருக்கும். தொழுகையாளிண்டா லுஹருடைய தொழுகைய அசர் நேரத்துக்கு வந்து தொழுகிறவர் இல்லை, அசருடைய தொழுகையை மகரிப் வரைக்கும் பின்பற்றுறவர் இல்லை. குர்ஆன் சொல்லுது, வஅகாம ஸலாத். தொழுகையை நிலைநாட்டுவாங்க. எப்படி? சரியாக நிலைநாட்டுவாங்க. நேரத்துக்கு தொழுவார். இமாம் ஜமாத் மிஸ் ஆகாது. தொழுகையில ரொம்ப பேணுதல். அப்படியாப்பட்ட ஒத்தரால தான் மக்களுக்கு நீ தொழு அப்பான்னு சொல்றதுக்கு. இவர்த வாழ்க்கையிலே தொழுகையில பேணுதல் இல்லாட்டி, இவருக்கே தொழுகையுடைய பொறுமதி தெரியாட்டி, இவர் எப்படி மக்களுக்கு தொழுங்கன்னு சொல்லுவார்? தொழக்கூடிய ஒரு இடத்துக்கு தொழுகையாளிகளுக்கு எப்படி ஒரு பொறுப்பாக மாறுவார்? ஒருத்தருக்கு அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு முதல்ல இவர் செய்யும். அதனுடைய அனுபவம் இவருக்கு இருக்கணும். எனவே குர்ஆன் சொல்லுது, வஅகாம ஸலாத். அவர் தொழுகையாளியாக இருப்பார். மூணாவது குவாலிஃபிகேஷன், வஆத ஸகாத். வசதியான ஒருத்தரா இருந்தா இவருடைய பணத்திலிருந்து சரியாக ஜகாத்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிர்வாகங்கள் உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பள்ளியுடைய சல்லி அவர் ரோல் அடிக்கிறார். பள்ளியுடைய சல்லி அவருடைய சொந்த தேவைக்கு அவர் பாவிக்கிறார். பள்ளியுடைய சல்லில் அவர் பேணுதல் இல்லை. அதான் குர்ஆன் சொல்லுது, இவர் ஜகாத்தை சரியாக நிறைவேற்றுவராக இருந்தால் இவர் பள்ளி சல்லில கையடிக்க மாட்டார். இவரே சரியா ஜகாத் கொடுக்கிறார். இவருடைய பணமே சுத்தமாக இருக்குது. எனவே பள்ளியுடைய பணத்தில் இவருக்கு ஆசை வராது. அதுல பேணுதல் இல்லாம நடக்க மாட்டார். அந்த பணங்களை தேவையில்லாத காரியங்களுக்கு செலவழிக்க மாட்டார். எனவே ஜகாத்தை சரியாக நிறைவேற்றுவராக இருக்கும். நாலாவது, வலம் யக்ஷ இல்லல்லாஹ். இவர் உலகத்துல பயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே. அல்லாஹ்வுக்கு பயந்தவர் இவர் மக்களுக்கு பயம் இல்லை. மக்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை இவர் யூஸ் பண்ண மாட்டார். நிறைய பேர் நிர்வாகத்துக்கு வாரதே பேர் போட. அவருக்கு அரசியலுக்கு போக ஐடியா ஒன்று இருந்தா, சமூகத்துல ஏதாவது ஒரு பதவி அவருக்கு எடுத்துக்கொள்ள வேணுமா இருந்தா, அவர் லைசன்ஸ் காட்டுற என்னதை, நான் ஒரு நிர்வாகி, நான் இந்த பள்ளியுடைய தலைவராக இருக்கிறேன்,
இந்த பள்ளியுடைய செயலாளராக இருக்கிறேன், இந்த பள்ளியுடைய பொருளாளராக இருக்கிறேன் என்றத அந்த ஒரு போஸ்டுக்காக அவர் வாரார். சமூகத்துடைய சிந்தனை இல்லை, அல்லாஹுடைய பயம் இல்லை, இவ்வளோ பொறுமதியான மஸ்ஜிதை நான் சுமந்து செய்ய வேண்டுமே என்ற எண்ணம் இல்லை, பேருக்கும் புகழுக்குமாக வாரார். இவரால் ஒரு காலமும் அந்த ஊர்ல கயிறு உண்டாவாது, இவருடைய வாழ்க்கையும் அது சந்தோஷமான வாழ்க்கையா மாறாது. ஏன்? இவர் கவலையோட, அல்லாஹுடைய பயத்தோட, சமூகத்துடைய சிந்தனையோட மஸ்ஜிதுக்கு வரல. இவருடைய பெருமைக்கும் இவருடைய புகழுக்கும் மக்களுக்கு மத்தியில் ஒரு பேரெடுக்கவும் நிர்வாகத்துக்கு வந்திருக்கிறார். எனவே இவருக்கு அடிக்கிற முசீபத் அந்த ஊர் மக்களுக்கும் சேர்ந்துதான் அடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தார், வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நீங்க எல்லாருக்கும் போஸ்ட் கொடுக்குறீங்க, ஒரு பதவி கொடுக்குறீங்க, எங்களுக்கும் என்னவோ தாங்களே, நாங்களும் பொறுப்புகள் செய்யறோம் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க கேட்கிறவங்களுக்கு பதவி கொடுக்கறல்ல, கேட்கிறவங்களுக்கு நாங்க பொறுப்புகள் கொடுக்கறது இல்லை. யாருக்கு பொறுப்புகள் மீது ஆசை இருக்கோ நாங்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கவே மாட்டோம். அதுக்கு காரணமும் அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, நீ ஒரு பொறுப்பை கேட்டு நீ எடுத்துக்கொள்வாய் என்றால் அந்த பொறுப்புல உனைய சுமத்தாட்டப்படும், அந்த பொறுப்பு அல்லாஹ் அவனோட மேல சாட்டிடுவான். அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க எங்களுக்கு, நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க, அல்லாஹும்ம லா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபதை, யா அல்லாஹ் என்னைய ஏண்ட மீது கண் சிமிற்ற அளவு நேரம் கூட ஏண்ட மேல என்னைய பொறுப்பு தந்துடாது, ஏண்ட பொறுப்பை ஏண்ட மேல தந்துடாது, நீயே எனக்கு பொறுப்பாக இல்லையான்னு அல்லாஹ்வுடைய நபி கேட்க சொல்றான். ஒருத்தர் பொறுப்பை கேட்டெடுத்தா இவர்கிட்ட பொறுப்பு மட்டுமில்ல, பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுது. எப்படி செய்வார்? நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கும் தாங்க, நாங்க செஞ்சு காட்டுறோம், எங்களுக்கும் பொறுப்புகள் தாங்க, அவரை விட கொல்ட்டியா நாங்க செய்வோம், எங்களுக்கு தாங்கன்னு சொல்லுவான். 3 மாசம் 4 மாசம் போவாது, 10 பேர் வந்தா 2 பேர் தான் அரசுக்கு போய்வான். அல்லாஹ் செய்ய விட மாட்டான், அந்த பொறுப்பு அவருக்கு சுமக்க இயலாம போகும். இன்னும் சில மக்களோட அநியாயம் எப்படின்னா, இவங்க பொறுப்பை கேட்டு வாரதும் இல்லை, பொறுப்பை கேட்கறதும் இல்லை, ஆனா இவருக்கு முகப்பத்தான ஒருத்தரை இவர் பதவியில போட பார்க்கிறார். எனக்கு இவர் ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, எனக்கு இவர் உதவி செஞ்சுக்கிறாரு, இவரை நிர்வாகத்துக்கு போட்டுக்கொண்டா எங்களுக்கு ஒரு வேலை சாதிக்கணும் என்ற நோக்கத்துக்காக செலவுங்களை தகுதி இல்லாதவங்களை நிர்வாகத்துக்கு போட பார்க்கிறான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் அவங்களோட மாணவர்களோட பேசி கொண்டிருக்கிற நேரம் கேட்டாங்க, உலகத்துல ஆகப்பெரிய மடையன் யார்? ஆகப்பெரிய மடையன் யார்? மாணவர்கள் சொன்னாங்க, அவன் துனியாவுக்காக வேண்டி ஆகரத்தை இவன் நாசமாக்குறானோ இவன் தான் ஆகப்பெரிய மடையன் என்று சொன்னான். சொன்னாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சொல்ற விஷயம் உண்மைதான். ஆகரத்துக்காக, அதாவது துனியாவுக்காக வேண்டி ஆகரத்தை நாசமாக்குறது மடத்தனம் தான். அதை விட ஆகப்பெரிய மடையன் யார் தெரியுமா? இன்னொருத்தனுடைய துனியாவுக்காக வேண்டி தன்னுடைய ஆகரத்தை நாசமாக்குற தகுதி இல்லாத ஒருத்தரை இவர் பொறுப்புக்கு கொண்டு வந்து போட, அவர் அந்த பொறுப்புல பொடுபோக்கு செய்வாருன்னா அவருக்கு வரக்கூடிய எல்லா பாவமும் இவருக்கும் அதே பாவம் வந்து சேரும். அவர் துனியால ஒரு போஸ்டுக்கு பதவிக்கு வரணும் என்றதுக்காக இவருடைய ஆகரத்தை நாசமாக்கி கொண்டார். எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம், எவ்வளவு பெரிய ஒரு மடத்தனம். பொறுப்புகள் எவ்வளவு பாரமானது. ஒரு மஸ்ஜிதுடைய சமூகத்துடைய பொறுப்பு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இது பதவிக்கு வாரதோ, பெருமைக்கு வாரதோ, ஆசைக்கு வாரதோ, அப்படி வார ஒரு விஷயம் ஒன்று இல்லை. இது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் 10 பேருக்கு அமீராக உலகத்தில் இருப்பாரோ, 10 பேருக்கு யார் அமீராக இருப்பாரோ, கியாமத்துல அல்லாஹ் இவரை சங்கிலி போட்டு தான் கொண்டு வருவான், மாஞ்ச் பண்ணி தான் கொண்டு வருவான். இவர் நீதமாக நடந்திருந்தால் அந்த மாஞ்ச, அந்த நீதம் இல்லாமல், இவர் அந்த பொறுப்புல சரியாக நடக்காட்டி அந்த மாஞ்சோட தான் இருப்பார், அந்த கடிவாளத்தோடு தான் அவர் இருப்பார். அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, உலகத்துல யார் முஸ்லிம்களுடைய பொறுப்புக்கு வந்து அதை சரியாக செய்யலையோ அவனுடைய துனியாவும் நாசமாவும் அவனுடைய ஆகிராவும் நாசமாகும், அல்லாஹ் கஷ்டமாக்கி விட்டுருவான்.
அன்பான சகோதரர்களே, இது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்று. பயந்து பயந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். யார் நிர்வாகத்துக்கு வாராங்களோ இவங்க சந்தோஷப்படுறதோ, இவங்க அதை வச்சு ஒரு எலெக்ஷன்ல வெத்தினமான ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை. இவ்வளோ பாரமான ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்குது, அல்லாஹுடைய மஸ்ஜிதுடைய பொறுப்பு, கியாமத்துல நான் கேட்கப்படுவேனே என்ற பயம் ஒவ்வொரு நிர்வாகியுடைய உள்ளத்திலையும் இருக்கும். ஏன்? அவர் சுமக்கிறது முஸ்லிம்களுடைய பொறுப்பை, முஸ்லிம்களுடைய பொறுப்பை சுமக்கிறார். உலகத்துல சிறந்த நிர்வாகி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை விட சிறந்த ஒரு நிர்வாகி இல்லை உலகத்துல. அந்த நிர்வாகத்தை நபி அவங்க எப்படி செஞ்சாங்க? எவ்வளவு பெரிய ஒரு நிர்வாகம்! அந்த முழு ஊருடைய முஸ்லிம்களும் அவர்களுடைய எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனுடைய தீர்வை தேடி வருவாங்க பள்ளிக்கு தான். நிர்வாக தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனா எங்களோட பிரச்சனைக்குரிய வழி இருக்குது. ஒரு சஹாபி ஒரு நாள் பள்ளிக்கு வர, துஹருடைய நேரத்துக்கு முன்னால வந்து கவலையோட துக்கத்தோட இருக்கிறார். நிர்வாக தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபு உமாமா, என்ன தொழுகையுடைய நேரம் இல்லாத ஒரு நேரத்துல வந்திருக்கிறீங்க? ஒரு நிர்வாகிக்கு தெரியும் அந்த ஊர்ல யார் யார் தொலைவாராங்க, யார் யார் தொழுகை இல்லாம இருக்கிறாங்க என்றது தெரியும். அவர்தான் உண்மையான நிர்வாகி. சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ஹுமூமுன் வ ஹுமூமுன், கவலை, சரியான டென்ஷன், சரியான பிரச்சனை. கேட்டாங்க, என்ன உங்களோட பிரச்சனை? யா ரசூலுல்லாஹ், தாங்க முடியாத கடன் பிரச்சனை எனக்கு. நபி அவங்க சொன்னாங்க, சரி, அந்த கடன் இல்லாம போக நான் ஒரு துவாவை சொல்லித்தார், அந்த துவாவை நீங்க ஓதிவாங்க, அல்லாஹ் அவங்களோட கடனை இல்லாம ஆக்குவான். கடன் பிரச்சனை உள்ளவரும் வந்தாரு மஸ்ஜிதுக்கு. நபியோட காலத்துல குடும்ப பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்க போற போலீஸ் இல்ல, மஸ்ஜிதுக்கு தான் வருவான். அந்த ஊர்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கேனும், அது சமூகம் சார்ந்த விஷயமாக இருக்கேனும், குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கேனும், தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுடைய விஷயமாக இருக்கேனும், அதனுடைய தீர்வை தேடி வருவாங்க மஸ்ஜிதுக்கு. ஒவ்வொரு நிர்வாகியும் யோசிக்கணும், எங்கட ஊர்ல எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இதுல தொழுகை இல்லாம இருக்கிறாங்க, இந்த ஊருடைய பெண்களை எப்படி தீனோட இணைக்கிற? எங்கட வருங்கால சமூகம் அந்த பெண்களுடைய கையில தான் வளருது. அந்த தாய் ஒரு நடன கலைஞராக இருந்தால், அவ ஒரு பாட்டு படிக்கிறவளா இருந்தா, அவ ஹிஜாப் இல்லாம பாதையில போறவளா இருந்தா, அந்த பெண் பாவத்துடைய சிந்தனையோட வாழ்ந்த ஒரு பெண்ணா இருந்தா, நாளைக்கு அந்த குழந்தை எப்படி சமூகத்துல சிறந்த ஒரு குழந்தையா மாறும்? அதை யோசிக்க வேண்டிய இடம் நிர்வாகம். இந்த பெண்களுக்கு எப்படி மார்க்கத்தை கொடுக்கிற, இந்த பெண்களுக்கு எப்படி தீனை கொடுக்கிற என்ற சிந்தனை நிர்வாகத்துடைய சிந்தனையா வரும். சொல்லுவாங்க, எங்க சமூகத்தை கெக்கும் எரிக்கணும் சொல்லி. ஒரு நிர்வாகிக்கு அந்த கெக்கும் எரிக்கணும், அவர் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறவரா இருக்கணும், ஃபிக்ர் பண்ணி, அதாவது சிந்தனையோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறவராக இருக்கணும். இந்த கிழமை மக்களுக்கு என்ன உபதேசம் கொடுக்கிற, எங்களோட ஊருக்கு இப்ப எந்த விஷயம் வேணும், எந்த ஏற்பாடு செய்யற என்ற ஒரு சிந்தனையோட ஓடுற ஒத்தராக இருக்கும். நிறைய பேர் பொறுப்பு எடுக்கிற வரைக்கும் பள்ளிக்கு வருவாங்க, முன் சஃப்லையும் சொல்லுவாங்க, சில நேரம் வாயாலையும் சொல்லுவாங்க, எங்களையும் பார்த்து போடுங்க, நாங்களும் தகுதியானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய தகுதி, அவருடைய சமூகத்துடைய அக்கறை, அவருடைய பேர் நிர்வாக லிஸ்ட்ல போடுற வரைக்கும் தான். நிர்வாகத்தில் அவர் தெரிவு செய்யப்பட்டா அவர் திரும்ப வார பெருநாளைக்கு சல்லி என்றது, அது வரைக்கும் அவர் இல்லை. எங்கெல்லாம் அவர் நிர்வாகி என்று காட்டேனுமோ அங்க வந்து பேரை போட்டு வைத்துருவார். இவர் ஒரு அநியாயக்காரனா இல்லையா? சமூகத்தை பார்க்க வேண்டிய, கேட்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ எங்கள் இஸ்லாமிய சின்ன பிள்ளைகள் அந்நிய பாடசாலைகளுக்கு போறாங்க. இவங்களோட விஷயங்களை நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் பெய்து சேருதா? அந்த பிள்ளைகள் குர்ஆனை ஓதுறாங்களா? எத்தனையோ இளைஞர்கள், வாலிப பெண்கள், வாலிபர்கள் இவங்களை எப்படி மார்க்கத்தோட இணைக்கிற? எங்கள் ஊர்ல எத்தனையோ ஏழைகள் கஷ்டத்தோட, வறுமையோட இருக்கிறாங்க. நாளைக்கு அந்த வறுமை அவங்களை கொண்டு போய் குஃபர்ல சில நேரம் சேர்த்துரும். அதை பத்தி எங்க ஃபிக்ர் பண்ற? அதை பத்தி ஃபிக்ர் பண்றதுக்கு இவர் சமூகத்துடைய சிந்தனையோட உள்ளுக்கு வந்திருக்கும்.
சமூகத்துடைய சிந்தனை இல்லாம ஒரு நிர்வாகத்தை குழப்புற நோக்கம், ஒருத்தர் நல்லா செஞ்சு கொண்டு போறாரு, இவங்களே இல்லாமக்கும், நாங்க பேர் போடணும், எங்களையே தான் எல்லாரும் மதிக்கணும் என்ற எண்ணத்தோட வந்தா அல்லாஹ் அவன் மேல சாட்டுவானா இல்லையா? அவருக்கு நல்லா செய்ய கிடைக்குமா அல்லது அவர் அதால சோதிக்கப்படுவார்? சில மக்களுக்கு வேலை நிறைய இடங்கள்ல இருக்கு, நிர்வாகம் சில நேரம் நல்லா செஞ்சுக்கிட்டு போவாங்க, சில விஷயங்கள் முன் பின் காட்டும் பார்த்து கொண்டிருக்கிற வந்து உங்க நிர்வாகம் என்ன இப்படி செய்றீங்க அப்படி செய்றீங்க, என்ன நிர்வாகத்துக்கு மூஞ்சில பாயிர எத்தனையோ பேர் இருக்கிறான். குறைய தேடுறது ஒரு முஸ்லிமுடைய பண்பு இல்ல. ஒரு உண்மையான முஸ்லிம் நலவுக்கு எப்பயுமே திறப்பாக இருப்பான், கெடுதிக்கு தான் பூட்டாக இருக்கும். பொதுமக்களுடைய ஆகப்பெரிய பொறுப்பு, ஒரு ஊர்ல நல்ல ஒரு நிர்வாகம் இயங்குதுண்டா எங்களோட முழுமையான ஒத்துழைப்புகளை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லை, எங்களால ஒரு பிரச்சனை வாரதுக்கு நாங்க காரணமாக இருப்போம் வேண்டாம், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா சர்றுகளையும் நாங்க தான் சுமப்போம். அன்பான சகோதரர்களே, அது போல நிர்வாகங்களுக்காக பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. பஜார், ஒவ்வொரு ஊர்லயும் முஸ்லிம் பஜார், அந்த பஜார்ல இருக்கிற மக்கள் இவங்களுக்கு எப்படி அந்த பஜாரை எங்களுக்கு பாதுகாக்க, முஸ்லிம் கடைகள் முஸ்லிம் பஜார்கள் எங்களுக்கு ஒரு வளமா இல்லையா? வளம். எல்லா தேவைகளுக்கும் அந்த பஜார்ல இருக்கிற மக்கள் தான் உதவி செய்யறாங்க. அவங்கள பாதுகாக்கிற ஒரே ஒரு வழி தான் ஜகாத். எங்க ஊர்ல எத்தனை கடை இருக்குது, ஜகாத் கொடுக்க தகுதியானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க ஜகாத் சரியா கொடுக்கலண்டா அவர்களுக்கு வழிகாட்டப்படணும், அவங்க ஜகாத்தை சரியாக கொடுக்க வைக்கணும். அப்படி அவங்க சரியா ஜகாத்தை கொடுக்கலண்டா அந்த நஷ்டம் அவருக்கு மட்டும் இல்ல, முஸ்லிம்களோட ஒரு சொத்து இல்லாம போகும். எனவே அவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கு. எனவே எல்லா பொறுப்புகளையும் சுமக்கணும் இந்த நிர்வாகிகள் தான். எனவே இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிற சொல்லி வரக்கூடியவங்க அல்லாஹுடைய பயத்தோட அல்லாஹுடைய உதவியோட நிர்வாகத்துக்குள்ளால வரும். அல்லாஹுடைய நபி அதோட சேர்த்து சொன்னாங்க, நீங்க பொறுப்பு கேட்கல, நீங்க பொறுப்புக்கு ஆசைப்படவும் இல்லை. மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, நீங்க தகுதியான ஆள், நீங்க போர்டுக்கு, நீங்க டெஸ்ட் போர்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவர்கிட்ட பொறுப்பு என்ன? எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு இவ்வளவு வேலை இருக்குது, எனக்கு கடை இருக்குது, நான் அங்க போக இருக்குது, நான் ஊர்ல இருக்கிற ஆள் இல்லை, நான் அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் என்று காரணம் சொல்றது தப்புறதா? சமூகத்துடைய ஆகப்பெரிய ஒரு சேவை அது. எல்லா மக்களும் செய்யக்கூடிய நலவில் இவருக்கு ஒரு பங்கு வரப்போகுது. நல்ல காரியங்கள் நல்ல செய்யற நேரம் ஒரு கூட்டம் குறை சொல்லதான் செய்வாங்க, இவங்களுக்கு எதிராக பேசதான் செய்வாங்க, இவங்களை கேவலப்படுத்ததான் செய்வாங்க. சில நேரம் இவங்களுக்கு எதிராக மொட்டை கடதாசியலும் போடுவாங்க. அந்த நேரம் பாருங்களேன், நாங்க இவ்வளவு செஞ்சும் இவங்க எங்களுக்கு நன்றி இல்லாம இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் சொல்லி வெளியே போவாருண்டா அவர் அவ்வளவு காலம் நிர்வாகம் அல்லாவுக்காக செஞ்சிருக்க. அல்லாவுக்காக செய்யற ஒருத்தராக இருந்தால், சமூகத்துடைய நலனுக்காக செய்யற ஒருத்தராக இருந்தால், பழிக்கக்கூடியவர்களுடைய பழிப்பை அவர் கணக்கெடுக்க மாட்டார். அவருக்கு வேணும் என்ன? எங்களோட மஸ்ஜித் இது சிறந்த முறையில் இயங்கும், இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு, இந்த முஸ்லிம்களுக்கு நாங்க சேவை செய்யணும் என்ற அந்த எண்ணம் மட்டும்தான் உள்ளத்துல இருக்கு. ஆக பெரிய நிர்வாகி, ஆக பெரிய சமூக சேவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை விட யாரும் செய்யல. நபி அவங்களுக்கு எவ்வளவு மோசமான வார்த்தைகள் சொன்னாங்க, நபி அவங்களை எவ்வளவு நோவடிச்சாங்க. நபி அவங்க எப்பயாவது அந்த பொறுப்புல இருந்து இறங்கினாங்களா? அது நடக்கல. எனவே அன்பான சகோதரர்களே, தகுதியானவர்கள் அந்த பொறுப்புகள் கிடைச்சிச்சுண்டா அதை வானம் என்று காரணம் காட்டுறதும் புத்திசாலித்தனம் இல்லை, அதுவும் அவங்க செய்யக்கூடிய நல்ல ஒரு காரியம் இல்லை, அது அவங்க செய்யக்கூடிய அநியாயம். சில நேரம் இவங்க ஏறாண்டு தகுதி இல்லாதவங்க நிர்வாகத்துக்கு வந்து பள்ளியுடைய காரியங்கள் பாலாக்கப்படும் என்றா அந்த பாவத்துல இவங்களுக்கும் பங்கு என்றது எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, இது மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள் அது ஒரு ஊருடைய முதுகெலும்பாக இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற உலமாக்களை வச்சு மக்களுக்கு எப்படி பிரயோசனம் கொடுக்கலாம். அங்க ஒரு மதரசா இருக்கின்றா, இந்த மதரசாவின் மூலமாக இந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எவ்வளவு நிறைய விஷயங்களை திட்டம் போடு. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் இருக்கிறான், முச்சம் கஷ்டத்தோட பிரச்சனையோட இருக்கிறான்.
அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முஸ்லிம்கள் தயார் இல்லை. சில நேரம் யார் இஸ்லாத்துக்கு வந்ததும் தெரியாம இருக்குது. இப்படியாப்பட்ட மக்களை தேடி அவர்களுக்கும் உதவி செய்யறது நிர்வாகத்துடைய பொறுப்பு தான். சில நேரம் முஸ்லிம்களால் அவங்களுக்கு உதவி இல்லைன்னு அவங்க மார்க்கத்தை விட்டு போனாங்கண்டா அந்த பாவத்தை அந்த ஊருடைய எல்லாரும் சுமக்க வேண்டி வரும். எனவே அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம், ஆக முக்கியமான ஒரு பொறுப்பு ஒரு ஊருடைய மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம். எனவே ஊர் மக்கள் எல்லாரையும் இணைச்சு கொண்டு, ஊர் மக்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு, இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது, இவ்வளோ பாரிய ஒரு பொறுப்பு இருக்குது, தனி 10 பேரால 12 பேரால செய்யலாம். எனவே ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதுக்கு தகுதியான மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட கையில பொறுப்பை கொடுத்து இதை தலைமை தாங்குற பொறுப்பு தான் நிர்வாகத்துடைய பொறுப்பு. சில நேரம் யோசிப்பீங்க, ஒரு நிர்வாகத்துக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்குன்னா எப்படி செய்யலாம்? 10 பேரால் செய்யலாம், ஒரு காலமும் செய்யலாம். எனவே நிர்வாகத்துடைய பொறுப்பு இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தகுதியான ஆட்களை போட்டு அவங்களை நிர்வகிக்கிறது தான் ஆகப்பெரிய ஒரு விஷயம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா நாங்கள் இந்த இவ்வளவு நேரம் பேசின அந்த விஷயங்களை வச்சு இந்த மஸ்ஜிதுக்கு சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்து முன்மாதிரியான ஒரு ஊராக, ஒரு மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இந்த ஊருக்கு சிறந்த ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்வாயாக. அந்த நிர்வாகத்தின் மூலமாக இந்த ஊருக்கு நிறைய ஹைராத்துகளையும் நிறைய நலவுகளையும் உண்டாக்குவாயாக. சிறந்த ஒரு மஸ்ஜிதாக 100க்கு 100, அதாவது மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய தொழுகையாளிகளாக இந்த ஊருடைய அனைவர்களையும் ஆக்கிடுவாயாக. சிறந்த முறையிலே ஸகாத்துடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஊராகவும் மஸ்ஜிதாகவும் இந்த மஸ்ஜிதை ஆக்கிடுவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.